இன்றைக்கி ப்ரோக்ராமில் வந்து எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பாரதி ஃபேஷன் டெக் வாட்ஸ்அப் காலேஜில் ஃபஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். இப்போ நம்ம கோர்ஸினுடைய டைட்டில் வந்து FFBMS. நம்ம கோர்ஸினுடைய டைட்டில் வந்து FFBMS. இதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் எஃப் வந்து ஃபேப்ரிக் டிசைனிங், செகண்ட் எஃப் வந்து ஃபேஷன் டிசைனிங், பி அப்படிங்கிறது வந்து பியூட்டி கல்ச்சர், எம் அப்படிங்கிறது வந்து மாடலிங், எஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃபேப்ரிக் டிசைனிங் அப்படிங்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஃபேப்ரிக்கை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெக்டாகுலர் டெக்னாலஜி. ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 500 மெஷர்மெண்ட்ஸ் ஹியூமன் பாடியில் எடுக்கக்கூடிய 500 மெஷர்மெண்ட்ஸ் அதை பயன்படுத்தி லே அவுட் ட்ராயிங் போட்டு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக அவுட்ஃபிட் தயார் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து ஃபேஷன் டிசைனிங். பியூட்டி கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து A to Z பியூட்டி மேக்கப் பற்றின டெக்னாலஜி. மாடலிங் அப்படிங்கிறது வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்கள் வந்து என்னென்ன உடுப்புகள் வந்து தயார் பண்ணுறீங்களோ அந்த உடுப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய டெக்னாலஜி வந்து மாடலிங். ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இந்த 4 டெக்னாலஜியுமே உங்களுக்கு கை கொடுக்கறதுக்காக, உங்களை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ். இதுதான் வந்து FFBMS 365 அப்படிங்கிறதனுடைய அப்ரிவியேஷன். இதில் வந்து அந்த 365 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து 1 இயர். வித்தின் இயரில் நீங்கள் வந்து இந்த 5 கோர்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாரதி ஃபேஷன் டெக் வாட்ஸ்அப் காலேஜினுடைய நோக்கம். இந்த 5 கோர்ஸையுமே வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறது சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து நிச்சயமாக சாத்தியம்தான். எப்படி சாத்தியம் அப்படின்னா, இந்த கோர்சஸ் அத்தனையுமே வந்து ஃபில்டர் பண்ணி தேவைப்படக்கூடிய விஷயங்களை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் FFBMS. அதே மாதிரி இந்த FFBMSனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபேப்ரிக் டிசைனிங் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபேப்ரிக் டிசைனிங் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்ஸ் நீங்கள் உள்வாங்கின பிறகு ஃபேப்ரிக்கை டிசைன் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஃபேப்ரிக் டிசைன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய கர்ச்சீஃபில் இருந்து வருடம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான உடுப்புகள் சம்பந்தமான ஃபேப்ரிக்ஸ்லையும் டிசைன் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் ஃபேப்ரிக் டிசைனிங். குறிப்பாக இந்த ஃபேப்ரிக் டிசைனிங்கில் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களை அப்ளை பண்ணி தயார்படுத்தக்கூடிய அவுட்ஃபிட்ஸ் தான், வந்து ஃபேப்ரிக்கை தான் வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து நீங்கள் வந்து அவுட்ஃபிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஃபேப்ரிக் டிசைனிங்கில் நீங்கள் உள்வாங்கின டிசைனிங் கான்செப்ட்ஸை
ஃபேஷன் டிசைனிங்கில் நீங்கள் தயார் பண்ணக்கூடிய அவுட்ஃபிட்ஸில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் தயார் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்கில் தான், நீங்கள் தயார் பண்ணின ஃபேப்ரிக்கில் தான் நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் அவுட்ஃபிட்ஸ் வந்து தயார் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஃபேப்ரிக் டிசைனிங் டெக்னாலஜி மூலமாக நீங்கள் தயார் பண்ண ஃபேப்ரிக்ஸு ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து அவுட்ஃபிட்டாக கன்வெர்ட் ஆகுது. உங்களுடைய சொந்த தயாரிப்பு. அதே சமயத்தில் வந்து ஃபேப்ரிக்கை டிசைன் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் வந்து உங்களுக்கு வந்து சேருது. உங்கள் கையால் உங்கள் நாலேஜை பயன்படுத்தி நீங்கள் தயாரித்த ஃபேப்ரிக்கை ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து நீங்கள் வந்து அவுட்ஃபிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க. தென் அதுவே வந்து பியூட்டி கல்ச்சருக்கு போகும்போது உங்களால் தயாரிக்கப்பட்ட அந்த உடுப்பு அவுட்ஃபிட்ஸ் அதை பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், நீங்கள், உங்கள் நண்பர்கள் பியூட்டி கல்ச்சர் டெக்னாலஜியை பயன்படுத்தி தங்களை வந்து அலங்காரம் செஞ்சுக்கும் போதும் உங்களுடைய உடுப்பு தான் அவங்கள அலங்கரிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபேப்ரிக் டிசைனிங்கில் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்காக தயார் பண்ணுறீங்க டிசைன் பண்ணி, ஃபேஷன் டிசைனிங்கில் அதை வந்து அவுட்ஃபிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க. பியூட்டி கல்ச்சர்லேயுமே வந்து அவங்க பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தயார் பண்ண ட்ரெஸ். அப்போ இனிஷியலாக நீங்கள் கற்றுக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக் டிசைனிங் கான்செப்ட் தான் உங்களை வந்து அடுத்தடுத்து ட்ராவல் பண்ண வைக்குது. மாடலிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தயார் பண்ண, ஃபேப்ரிக் டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்ட ஃபேஷன் டிசைனிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த அவுட்ஃபிட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிட்ஸ் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம், பார்ன் பேபி சூட்டாக இருக்கலாம், மிடில் ஏஜ் குரூப் பயன்படுத்தக்கூடிய அவுட்ஃபிட்டாக இருக்கலாம், அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து பழகக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து மாடலிங். மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இப்போ லைனப் ஆயிடுச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் டிசைனிங் அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜியை உள்வாங்கின பிறகு நீங்கள் தயார் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக். ஃபேஷன் டிசைனிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 500 மெஷர்மெண்ட்ஸை வந்து நீங்கள் உள்வாங்கின பிறகு தயார் பண்ணக்கூடிய அவுட்ஃபிட்ஸ். பியூட்டி கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தயார் பண்ண அவுட்ஃபிட்ஸை பயன்படுத்தி தன்னை வந்து அலங்கரிச்சிக்கிற ஒருத்தருடைய டெக்னாலஜி வந்து பியூட்டி கல்ச்சர். 3 இடத்துல ட்ராவல் ஆகுது உங்களுடைய உடுப்பு. 4வது மாடலிங் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் தயார் பண்ண அவுட்ஃபிட்ஸை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து மாடலிங். 5th ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து நார்மல். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இன்றைக்கி வந்து வேர்ல்டையே ரூல் பண்ணிகிட்ருக்கு. அது வந்து இந்த இடம் அந்த இடம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுமையான இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த 4 வகையான டெக்னாலஜியை வந்து ரிசீவ் பண்ண பிறகு தொழில்துறையில் வந்து மிக உயர்ந்த இடத்துக்கு அவங்க வந்து போய் சேர முடியும். இதுக்கு வந்து நாம் எடுத்துக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து 365 days. இந்த கம்மிங் ஜூனில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 2026 ஜூனில் வந்து நாம் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். 2027 ஜூனில் வந்து நாம் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இடையில் இருக்கிறது வந்து 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட், உங்களுடைய வேலை நேரம் போக இருக்கக்கூடிய ஓய்வு நேரத்தை இதை நீங்கள் இந்த டெக்னாலஜியை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். தியரி நாலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இந்த மாதிரியான கூகுள் மீட் லைவில் வரும். தென் வந்து யூடியூப்பில் வரும். நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரங்களில், உங்களுடைய ஓய்வு நேரங்களில் போட்டு பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது போக அஃபிஷியல் விசிட், மில் விசிட், ஃபேக்ட்ரி விசிட், அந்த மாதிரி ஒரு 3 months ஒன்ஸ் நடக்கக்கூடிய டைரக்ட் விசிட்ஸில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற 29 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும். இந்த ஃபஸ்ட்டு கூகுள் மீட் லைவில்
அநேகம் பேர் வந்து இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னாலுமே கூட லைவ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இந்த லைவ் மூலமாக நான் உங்களுக்கு கன்வே பண்ணக்கூடிய விஷயங்களை கன்வே பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய லைவ் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம குரூப் ப்ரொசீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின் குரூப்பில் வந்து பாடத்திட்டங்கள் முழுவதுமே வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுபோக சப்ளிமெண்ட்ரி குரூப்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு குரூப் இருக்குது. இப்போ வந்து ஃபேப்ரிக் டிசைனிங்க்கு வந்து ஒரு குரூப் இருக்குது, ஃபேஷன் டிசைனிங்க்கு வந்து ஒரு குரூப் இருக்குது, பியூட்டி கல்ச்சர் மாடலிங்க்கு சேர்ந்து ஒரு குரூப் இருக்குது, ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்து தனி குரூப் இருக்குது. அந்த குரூப்ஸில் வந்து கான்வர்சேஷன் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். மற்ற எல்லா குரூப்புமே வந்து அன்லாக்கில் இருக்கும், மெயின் குரூப் மட்டும் லாக்கில் இருக்கும். ஏன் மெயின் குரூப் வந்து லாக்கில் இருக்குது அப்படின்னா, மெயின் குரூப்பில் தான் வந்து நாம் வந்து பாடத்திட்டம் சம்பந்தமான பதிவுகளை வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் அதுக்கு வந்து எந்த விதத்துலையும் இடையூறு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெயின் குரூப் வந்து லாக்கில் இருக்குது. மற்ற எல்லா குரூப்லேயுமே வந்து கான்வர்சேஷன் வந்து நீங்கள் வந்து 24 ஹவர்ஸில் எப்போ வேணால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை கன்வே பண்ணலாம், டவுட்ஸை கிளியர் பண்ணலாம், உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கிற 29 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், உங்களை வந்து நான் விஷ் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து கிராண்ட் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் வந்து உங்களுடைய ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிக்கல் செஷன்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 3 months ஒன்ஸ் நடக்கக்கூடிய டைரக்ட் அஃபிஷியல் விசிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்பப்போ நடக்கக்கூடிய செமினார்ஸில் வந்து நீங்கள் கலந்துக்குங்க. உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஃபஸ்ட் பேட்சினுடைய சக்ஸஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த பயிற்சிகளை எடுக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து நிச்சயம் வந்து உதவியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பல பாகங்களில் இருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. கர்நாடகாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, தெலுங்கானாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க, மலேசியாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஏறக்குறைய ஒரு 10 to 15 வருஷத்துக்கு மேலே பாரதி ஃபேஷன் டெக் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப முகநூல் பக்கம் மூலமாக அறிமுகமாகி இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. குரூப் அட்மின் அப்படிங்கிற முறையிலையும் இந்த பாடத்திட்டங்களை வடிவமைத்த ஃபவுண்டர் அப்படிங்கிற முறையிலையும் உங்கள் எல்லாரையுமே வந்து நான் விஷ் பண்ணுறேன். இன்றைக்கி லைவ் வந்து இதோட வந்து கன்க்ளூஷனுக்கு வருது. அடுத்த லைவில் நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்.